என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக கோதுமை ரவை வச்சு எப்படி ஒரு கிச்சடி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 கேரட் எடுத்துருக்கிறேன், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய், கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, இவ்வளோ தாங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, இவ்வளோதான். இதுதாங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேங்க. இந்த கிச்சடியை வந்து நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் காஞ்சிச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிச்சுங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்குது. கடுகு வெடிச்ச உடனே நம்ம வந்து தக்காளியும் வெங்காயம் போட்டு வச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம். அடுத்து இந்த காயெல்லாம் நம்ம ஒன்றா போட்டுக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சிருந்த காயெல்லாம் போட்டுக்கிட்டுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து முட்டைக்கோசு, பீர்க்கங்காய், புடலங்காய் எதுக்காய் இருந்தாலும் போட்டுக்கங்க. காய் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த புதினா, மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நல்லா காயெல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கோதுமை ரவை போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. நல்லா ஒரு கிளறியாச்சுங்க இந்த ரவையை. இப்போ நான் ரவை எடுத்து இல்லைங்களா, அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல காய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து நம்ம ரவையும் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு. உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு டம்ளர் ரவைக்கு நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம், 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்தி ஊற்றணுங்க. இப்போ நான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்திக்கலாங்க, ஏன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக. இப்போ போட்டு குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற மாதிரியே நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு நிறுத்திடலாங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சுங்க, உதிரியாக வந்துருச்சு. கரெக்டாக இருக்குங்க. அந்த தண்ணி ஒரு டம்ளருக்கு 1க்கு 3 காய்கறி போட்டதுனால நம்ம கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் இல்லைங்களா. கரெக்டாக இருக்குது, சூப்பராக வந்துருச்சுங்க. பொலன்னு வந்துருச்சு நீட்டாக. இது வந்து நம்ம டக்குன்னு செய்யலாங்க. நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்குதோ அதை வச்சு டக்குன்னு செய்யலாம். ஹெல்த்தியானதும் கூட, சீக்கிரமாக செய்கிறதும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து லஞ்சுக்கும் இது வந்து செஞ்சு கொடுங்க. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வந்து தயிர் பச்சடியோட சாப்பிட்லாங்க கோதுமை கிச்சடி. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நான் என்ன டிப்ஸ் சொன்னனோ அதை ஃபாலோ பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
டேஸ்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.